அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும். உண்மைதாங்க. நீங்கள் மனதில் நினைத்த காரியம் உடனே உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். இன்று உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கம்மா. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க, ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. பேர் உங்களுடைய வேண்டுதல் மட்டும் போதும். ராசி நட்சத்திரம் எதுவுமே வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் உட்காந்து படிக்கணும், அதனால் ஒரே ஒரு வரியில் சொல்லினீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சொல்லுங்கள். இன்று இரவு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்கிற அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு மனசால் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா. அதே போல் இன்றைய பதிவில் இந்த ஒரு மந்திர வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைய தினத்தில், அதாவது வெள்ளிக்கிழமையில் முதல்ல ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கணும். உடனடியாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமையில் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உங்களால் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம், டெய்லியும் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். உங்களுடைய விருப்பம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லலாம், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் சொல்லக்கூடாது. ஏதாவது மேட்டு பலகை போட்டு உட்காரிங்க பாருங்கள். அதுக்கு மேலே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உங்களுடைய ஷால் இல்லை புடவை எது இருக்கோ வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்து தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, இது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு வேறு பூஜை ரூமில் உட்காரணும், விளக்கேற்றி சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆசனத்தில் உட்காந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். காலையில், மாலையில், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கணும், அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, அந்த பணம் கிடைக்கவும் நீங்கள் சொல்லலாம். திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல முறையில் வீடு கட்ட வேண்டும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும். அதே போல் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். உடம்பில் இருக்கிற நோய்கள் தீரணும், கண் திருஷ்டி விலகணும், என்ன பிரார்த்தனையோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. அதை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் அரகம் ஸ்ரீம் ஸ்வாஹா ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ அரகம் தானம். ஓம் ஹ்ரீம் அரகம் ஸ்ரீம் ஸ்வாஹா ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ அரகம் தானம் அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் ஃபோனில் டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா 108 முறை உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லலாம். ஸ்படிக மாலை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாலையால் சொல்லும்போது அதீத பலனை தரக்கூடியது. அதே போல் இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த மொச்சை பயிர் இருக்க பாருங்கள், அந்த பயிர் இருந்தாலும் அது 108 எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒவ்வொன்றும் நீங்கள் ஏதாவது ஒரு பவுலில் போடுங்க. 108 முறை அதை வச்சியும் நீங்கள் சொல்லலாம். எதுவும் இல்லாத பட்சத்தில் டயத்தை நீங்கள் ஃபோனில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளிக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை செய்யணும். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்திலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு 6லேருந்து இரவு 12 மணிக்குள்ளேயும் சொல்லலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா சொல்லக்கூடாதுங்க. அதே போல் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த மாதவிடாய்
காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வர வெள்ளிக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமையில் முதல்ல ஆரம்பிங்க. இந்த மந்திரம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் டெய்லி சொல்லி பாருங்கள். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் நினைத்த விஷயம் நடந்துடுச்சுன்னா இந்த மந்திரம் சொல்ல வேணாம். ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு வேண்டுதலுக்காக சொல்லுங்கள். முதல்ல ஒரு பிரார்த்தனைக்காக சொல்லி பாருங்கள். அது நடந்துடுச்சுன்னா அடுத்த பிரார்த்தனைக்காக சொல்லலாம். சில பேர் சொல்கிறீங்க இந்த சேனலில் சொல்கிற மந்திரத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும்போது நடக்குது, அதுக்கப்புறம் நடக்க மாட்டேங்குதுன்னு. ஒரு மந்திரத்தையோ ஒரு நம்பரையோ இல்லை ஒரு சுவிட்ச் வேர்டோ நீங்கள் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் நீங்கள் கேப் விடணும். தொடர்ந்து அதையே சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்காது. நிறைய மந்திரம் சொல்கிறேன், நிறைய நம்பர்ஸு சுவிட்ச் வேர்டு சொல்கிறேன். ஒன்றை பயன்படுத்தி அது உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்ததை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மந்திரத்தையோ ஒரே நம்பரையோ தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற லேட் ஆகும். அதற்கான டைம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சொன்னீங்கன்னா அது உடனடியாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் சொல்கிற மந்திரமாக இருக்கட்டும், நம்பராக இருக்கட்டும், சுவிட்ச் வேர்டாக இருக்கட்டும், உடனடியான பலனை தரக்கூடிய உண்மையான விஷயம்தான். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.